இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சாதாரணமாய் உலகத்திலே மனுஷன் வாழுகின்ற பொழுது அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு பயந்து வாழுகின்ற ஒரு தன்மையை நாம் காண முடியும். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது நாம் புது பலன் அடைந்து கொள்ளுகிறோம் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆவிக்குரிய உன்னதமான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார். When you receive the Spirit of God, you will be strengthened. You shall be my witness. நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். விசுவாச வாழ்க்கையிலே அபிஷேகம் பெற்ற ஆதி திருச்சபையார் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே, பரிசுத்தமான அந்த அனுபவத்திலே உலகத்திற்கு சாட்சியாய் காணப்பட்டார்கள். அவர்கள் தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே புதிய அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். The Spirit of God hovering on the space of the waters. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Everything will be created. எல்லாம் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சகலத்தையும் உன்னுடைய சரீரத்திலே புதிதாக்க போதுமானவராக இருக்கிறார். உன்னை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய பலவீனங்களிலே அவர் உன்னை முற்றிலுமாய் பலப்படுத்தி புதிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த பொழுது சகலமும் உண்டாக்கப்பட்டது என்ற வசனத்தின்படியே உன்னுடைய சரீரத்திலே செத்து போன உறுப்புகளை ஆண்டவர் புது பலன் அடைய செய்ய போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் வருகின்ற பொழுது நம்முடைய வெறுமை நீங்கி போகிறது, நம்முடைய இல்லாமை நீங்கி போகிறது. ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது உங்களை பலனை செய்வது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை தம்முடைய கிருபையினாலே நிரப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போம், கர்த்தரின் பிரசன்னத்தினாலே எல்லா மதில்களும் விழும் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகின்ற பொழுது உங்களுக்கு எதிராய் காணப்படுகின்ற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விழுவதை நீங்கள் காண்பீர்கள். அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று தேவ வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மறுமைக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். உங்கள் குறைகள் நீங்கி போகும்,
ஆண்டவர் ஒரு நிறைவை உங்களுக்குள்ளே வைக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் அப்போஸ்தலனாகிய அந்த அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், உங்கள் சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுதெல்லாம் பலசாலியாய் காணப்பட்டான், அநேகரை துவசம் பண்ணினான். ஒருவேளை அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுக்கிறார். உங்களை சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். தேவையோடு கூட காத்திருக்கிற ஜனங்கள் உண்டையா, தேவைகள் மத்தியிலே உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தத்தோடு கூட அர்ப்பணிப்போடு கூட காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிரப்பப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீரார். நீர் நிரப்பப்படுகின்ற பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புகின்ற பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை சாட்சியாய் நிறுத்துகிறீர். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறீர். வெறுமையை எடுத்து போடுகிறீர், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிரப்புகிறவர் நீர் ஒருவரே என்பதை விசுவாசித்து பரிசுத்தத்தோடு நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவின் வல்லமையை தரித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்குள்ளே ஒரு புது பலனை தாரும், அவர்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணும், சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.